ஒரு ஊர்ல ஒரு சிவன் பக்தர் இருந்தாராம். அப்போ அந்த ஊர்ல ஒரு சூனியக்கார பொம்பளை ஒன்று இருந்தது. அந்த பொம்பளை என்ன பண்ணுமா, அந்த சிவன் பக்தரை சண்டை இழுக்கிறதுக்காக அந்த சிவன் பக்தருக்கு ஒரு சிலவங்களை பிடிக்காதான். அப்போ எதிர நடந்து போகும்போது அந்த பொம்பளை சிவன் பக்தரை அழிக்கிறதுக்கு என்ன செய்யுமானா, யாரு அந்த சிவன் பக்தருக்கு பிடிக்காதோ அந்த மனுஷனை எதிர விடுமா. எதிர விட்டு துப்பு அப்படின்னுமா. அந்த அந்த சூனிகார பொம்பளை வீட்டுக்குள்ளதான் இருக்குமா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இவ்வளவு வேலை பார்க்கும். அப்போ எதிர போயிட்டு துப்புன்னுமா. அப்ப சிவன் பக்தர் அமைதியா போவாராம். திரும்ப அடுத்த ஆள் அனுப்புமா. அடுத்த ஆள் அனுப்பும் போது அதே வீட்டுல இருக்கிற இன்னொரு ஆளை அனுப்புமா. அப்போ அவனையும் துப்புனுமா, இல்லை ஏதாவது வார்த்தையை பேச சொல்லுமா. அப்போ சிவன் பக்தர் இன்னும் அமைதியா போவாராம். அப்போ இன்னொரு ஆளை அனுப்புமா, அதே வீட்டுல இருக்கிற இன்னொரு ஆளு. அப்ப திரும்ப அந்த 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 குடும்பத்துல இருந்து மாத்தி 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 அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ துப்பிக்கிட்டே இருப்பாங்களாம். சிவன் பக்தரும் அமைதியா போயிட்டே இருப்பாங்க. கோவம் வருமா, மூஞ்ச பார்த்து துப்பும் போது சிவன் பக்தர் கோவம் வருமா. இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த பொம்பளை அந்த அந்த சூனியக்கார பொம்பளை நம்மளை வம்பிழுக்க இப்படி பண்றா அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சிவன் பக்தர் அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாராம். அப்ப அந்த பொம்பளைக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த பொம்பளையோட குட்டிய அனுப்புமா, நாய்க்குட்டிய அனுப்புமா எதிர. அப்ப அந்த நாய்க்குட்டி வந்து சிவன் பக்தரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமா. அப்ப அந்த நாய்க்குட்டி சிவன் பக்தரை ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது சிவன் பக்தர் காதுல கேட்க பிடிக்கலையா. ஏன்னா அந்த நாய்க்குட்டி ஒரு நரக பாவியம். அந்த நாய் நரகத்துக்கு போக போறது தெரிஞ்சு அந்த நாயோட குரலை கேட்டாலே சிவன் பக்தருக்கு பிடிக்கலையா. அப்போ அந்த பிடிக்கலன்னு தெரிஞ்சு அந்த சிவன் பக்தர்கிட்ட அந்த நாய் ரொம்ப குலைச்சிக்கிட்டே இருக்குமா, எதிர வந்துகிட்டே இருக்குமா, அந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுதான். அப்புறம் அப்பயும் அந்த சிவன் பக்தர் அமைதியா போன உடனே அந்த சூனியக்கார பொம்பளைக்கு ஆத்திரம் அடங்க முடியாம அடுத்த ஆளை அனுப்புவோம். எதுக்கு? அந்த சிவன் பக்தரை நாசம் பண்றதுக்கு. அப்போ சிவன் பக்தர் கடவுள்கிட்ட போய் கேட்டாராம், கடவுளே கடவுளே, நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு அமைதியை கொடுங்க அப்படின்னு சிவன் பக்தர் போய் கேட்டாராம். இந்த சனியனுங்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைதியை கொடுங்க. அந்த நாய் என்னை பார்த்து குலைச்சாலும், அந்த நாய் எனக்கு எதிர வந்தாலும் எனக்கு கோவம் வராம இருக்க ஒரு அமைதியை கொடுங்க அப்படின்னு கேட்டுதான். அப்போ கடவுள் சொன்னாராம், இல்லம்மா, அந்த சூனியக்காரி பொம்பளை இதே வேலையாதான் சுத்திட்டு இருக்கா. அந்த பொம்பளை அழிக்கதான் உன்னை இங்க விட்டுருக்கேன். அந்த நாய் வேற எல்லாரையும் குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தன்னா அந்த நாயும் அந்த பொம்பளையும் சூனியக்கார பொம்பளையும் என்ன பண்ணுதுன்றத எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பொம்பளைய அவ்வளோ பேர் அடிச்சு சாவடிக்க போறாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்லி விட்டாராம். சரின்ட்டு அந்த பொம்பளை வந்து அந்த சிவன் பக்தர் வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்த உடனே அப்போ கடவுள்கிட்ட போய் கேட்டது அந்த சூனியக்கார பொம்பளைக்கு தெரிஞ்சிடுச்சான். அப்போ திரும்ப அந்த சூனியக்கார பொம்பளை போட்ட அடுத்த குட்டி மாடை விட்டுதான். மாடு இந்த பக்கமும் ஒரு கொம்பு அந்த பக்கமும் ஒரு கொம்பு வச்சுட்டு இருக்குமா. அந்த 2 கொம்போட மாடை விட்டுதான் கொம்பு வச்சு நீ அதை குத்த போ அப்படின்னு விட்டுதான். அப்போ குத்த போ அப்படின்னு விட்டுதான். மாடு கொம்போட வந்துதான். 2வது பிறந்த மாடு கொம்போட வந்துதான். அப்பயும் அந்த சிவன் பக்தர் கொஞ்சம் அமைதியா போயிட்டு கடவுள்கிட்ட போய் கேட்டாராம், கடவுளை கொம்போட வந்திருக்கு மாடு, குத்திச்சுனா என்ன பண்றதுன்னு. அப்ப கடவுள் சொன்னாராம், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த பொம்பளை இன்னும் ஒரு 4 பேர் அந்த மாடை வச்சு குத்த வச்சு சாகடிச்சிட்டா. அந்த பொம்பளைய எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யாருக்குமே தெரியல. கொஞ்சம் அமைதியா வேலை பார்க்கணும் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அப்போ எதிர இருக்கிற நாய்
நம்ம ஒரு நாய் நரகத்துல விழுந்துருவோம்னு நாய்க்கு தெரிஞ்சிடுச்சான். அதனால இந்த சிவன் பக்தரை என்ன பண்ணன்னு தெரியாம அரக்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துதான். அப்ப நாயே, நீ ஏன் நரகத்துக்கு போற, நீ செய்யறத பார்த்தாலே நரகத்துல விழுந்து நரக நெருப்பு காத்துட்டு இருக்க மாதிரிதான் தெரியுது நாயே அப்படின்னு கூட அந்த சிவன் பக்தருக்கு பேச பிடிக்கலையா. அதனால கொஞ்சம் அப்படியே சிவன் பக்தர் அமைதியா இருக்காராம்.